நீங்கள் எல்லாம் கதைக்கிறது ஊர்ல நடந்த புலியாண்டி என்ன சொல்லுங்க உங்களோட கதையை நீங்களும் நெடுக சொல்றீங்க சொல்லி முடியுங்க. நீங்கள் சொல்றது ஊர்ல காணிகள், அது நான் கதைக்கிறது என்ற அதான் சொல்லி முடியுங்க வேண்டைக்கு. அது இங்க இங்க ஓகே. அது அது என்ன வீட்டின் வேல்யூ இப்போ அது ஒரு 6 லட்சமா சொல்லுங்க. 6 லட்சம் பவுண்ட்ஸா? ஆமாம். அப்பா நான் வாங்கினது 1985 36,000. அப்ப என்னண்டு அதை உங்களோட பேர்ல இருந்தது என்னண்டு மாத்தியலாதானே யாரும் மாத்தலாது. நான் இந்த தகப்பன்ட்டவன நம்பி செய்தாலும் வேற. ஓகே ஓகே. அதுக்கு உறுதுணையானது என்ன? அம்மா 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 அந்த வீடுகள் எல்லாம் எத்தனை ஆண்டு கால வீடுகள்? இங்க இருக்கு லண்டன்ல இருக்கிற வீடுகள் எல்லாம் எத்தனை வருஷத்துக்குரிய வீடுகள்? கூடுதலானா நாங்கள் வாங்குற வீடுகள் எல்லாம் எப்படியும் 75 வருஷத்துக்கு மேல்பட்டது இல்ல. பழைய வீடுகள் சொன்னா 1903 அப்படி 1920 அப்படி கூடுதலா 75-100 வருஷத்துக்கு பழைய மேல்பட்ட வீடு எல்லாம் வாங்குறேன். இங்க அவ்வளவு காலத்து வீடுண்டா இடிச்சு போடுவாங்க. இல்ல இடிக்கிறே இல்லையாக்கா? இங்க உங்களையும் இடிக்கிறே இல்லையா? எனக்கு தெரியும். திருத்தி வச்சிருந்தா சரி. நீங்கள் எல்லாம் இங்க என்ன வச்சுக்கணும், காப்பாற்றி வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த போன் பண்றபடியா கொஞ்சம் விளங்கின. என்ன சொன்னீங்க? குறைஞ்சது 400 வருடம் இருக்கும் தமிழ் பாக்ஸ். இருக்கும். அதான் சொன்னேன் நான். அடுத்து ஏன் ஒரே மாதிரி கட்டியிருக்காங்கன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் முகப்பொறுமையா இருக்கு. இங்க அது அவங்களோட இது அந்த இது என்னன்னு சொல்றது, செங்கல் தான் பழியில மாத்தேலாம். எல்லாத்த பத்தி சொன்னீங்க தமிழ்? அது புலியாண்டி என்ன வீட்டையே வேண்டிய அம்மா அப்பாவை மாத்தி போடணும் மாமா. சரி. அப்ப அம்மாவும் அப்பாவும் இங்கேயே இருந்தவையல், லண்டன்ல இருந்தவையல். அந்த 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 அரியண்டங்களை இறக்கி விட்டது நான் தான். என்ன இப்படி சொல்றீங்க? கோபம் வந்துட்டு அதானா எல்லாரையும் அப்படி சொல்லல. அம்மா அப்பா சொல்றேன். இப்ப எங்க அவங்க எங்க இப்ப ஆக்கலங்க? அது சரி, எங்கள் செத்து நாசமா போட்டுதல். உங்களுக்கு தானே? இல்ல அது வளமே அப்படித்தானே. பொம்பளை சாவரத்து தானே வீடு கொடுக்கும். இதை சொந்தமா வாங்கினாதான் பொம்பளை சாவரத்துக்கு கொடுக்கும். இது நல்ல பாட்டியா இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சி வெளிநாட்டுல வாங்க பொம்பளை சாவரத்துக்கு கொடுக்கும். எந்த அப்ரூவல் இல்லாம செய்யலாதுன்றதான் டீல். விளங்குச்சா? சரி, இப்ப அவங்களோட பேரு இவ்வளத்துக்கும் உங்க படிச்சவன் கொண்டவன் என்ன கிழிச்சவன் கதைக்கிறாங்களல்ல, இவ்வளத்துக்கும் பிஎஸ்சி ஆனர்ஸ் முடிச்ச ஒரு வாத்தி, உத்த வாத்தி. ஆறு அப்பன் ஊத்தியன். இல்ல அப்படி மாற அப்படி சும்மா இருங்க. நான் சொல்றதை கேளுங்க. என்னண்டா அது இப்ப நீங்க காய்ச்சாலும் எங்களை தளத்துக்கு தான் அது பிரச்சனை. நான் கேட்கிற ஒரு கேள்வி, உங்களோட நீங்க வாங்கினது அவங்களோட பேருக்கா எழுதியிருந்தவங்க இல்ல அவங்க எழுதி அங்கால மாத்திட்டாங்களா? வாங்கினாரு பேர்ல எந்த பேர்ல வீடு நான் தான் வாங்கினேன் 1985. இந்த அரியண்டங்களை நான் தான் காப்பாற்றினான். இங்க இருந்து கொண்டு ஊர்ல இருக்கேங்க. இந்த அரியண்டங்களை எப்படி அவங்கள பேருக்கு யார் மாத்தி கொடுத்தது? நான் தான். இந்த முட்டாள் என்ன நம்பிக்கையில? அதுதான் என்ன நம்பிக்கையில தகப்பனப்பா அப்பா அம்மாட்ட என்ன நம்பிக்கைன்னு கேக்குறீங்க? நான் அவதூறு அவங்களை பற்றி கதை கேட்க நீங்க குழம்புறீங்க.
அப்படி இல்ல அப்படி இல்ல அப்பா அம்மான்ற ஒரு இதுக்கா இல்ல 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 நீங்க நீங்க கொடுத்த நோக்கம் வந்து வேற இருக்கலாம். உங்களுக்கு வருமானம் காட்டக்கூடாதுக்காண்டி நீங்க உங்கள்கிட்ட ஒரு சொத்து இருக்க கூடாதுக்காண்டி எழுதி கொடுத்துருக்கீங்க. அந்த ரீசன் இருக்கும். அப்படித்தான் கொடுத்து அவரே சொல்லட்டும் விடுங்க. என்னத்துக்காண்டி புலியாண்டி என்ன மாத்தி உங்களை ஒரு வீக்னஸ் இருக்க வேண்டிய நோக்கத்துல நாங்க உங்களையும் செய்யிருக்கோம். ஐயா நான் விற்கவழுக்கிட்ட வீட்டை ஓகே நான் விற்கவழுக்கிட்டேன். அதுக்கு ஒரு ஐடியா போட்டு தந்தது யாரு அப்பாவா? அப்பனும் என்ற சித்தப்பனும் தந்த பேர்ல போடு வீடு உண்டதான்ட்டு பாரவட்டணிதாரன்ட்டு பாரவட்டணியை கொண்டு கோர்ட்டுக்கு போனா அதை சுழட்டி எறிகிறாங்க. தெரியும் சொல்லுங்க. என்ன மாதிரி பாரவட்டணிக்கும் அது அவன் நினைச்சா என்ன செய்யலாம். அவங்க எடுக்கலாம் முடியும். சொல்லுங்க. அப்படி முன்ன வந்த நான் அப்ப எனக்கு இந்த லோ இதுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தானே. அப்ப சித்தப்பன் அப்பன் சொல்றதானே சேவ வாக்கு அதுகளை நம்பி செய்தது. அது மட்டுமில்ல இவங்கள் அங்க இருக்க அந்த கவுன்சில இது கொடுப்பாங்க. என்ன அந்த மோகேஜுக்கு காசு ஃப்ரீ மோகேஜ் என்று கொடுப்பாங்களா? சொல்லுங்க. ஃப்ரீ மோகேஜ் இல்ல, மோகேஜுக்கு அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் இதை பே பண்ணுவாங்க. சரியா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க எனக்கு. அதுக்காக வேண்டியும் அவங்க இருக்கிறதுக்கு அவைக்கு என்ன இணக்கம் அப்பனுக்கும் உள்ள இதுண்டா சம்பந்தமே இல்லை. வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை. அவ இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறான். சரியா? ஆனா நான் உங்களை கேட்கலாமண்ணா கேளுங்க. அவ என்ன என்ன சிச்சுவேஷன்ல இருந்து என்ன பெனிஃபிட்ல அவ இருந்து உங்களோட அப்பா பெனிஃபிட்டா இதுதான் ரெஃப்யூஜியா தான் அவ அக்செப்ட் பண்ணப்பட்டது. அவ வேலை செய்தவை அப்படி வீடு மாத்தையில என்ன ரீசன்ல அப்ப சித்தப்பன் சுத்தமாக கள்ளன். சரியோ? அவனுங்க பெரிய பிசினஸ் வச்சிருந்தவன். சரியா? அப்ப அவன் தந்த இன்ஃபுளுன்ஸ்களை பாவிச்சு தலையை சுத்தினது. அப்ப வீடு என்ன வீடு அவட்ட செல்வாக்குல இருக்கலாம். அதை விடுங்க. ரெண்டாவது விஷயம், இப்ப உங்களோட அப்பா வந்து என்ன ரீசன்ல வந்து இங்க சித்தப்பன் தந்த செக்ரட்டரி என்று போட்டு செய்ததாப்பா. அப்ப நீங்க உங்களோட அப்பா கோவிக்கிறீங்க. விளங்கி உங்களுக்கு ஜெயனுக்கு இன்னும் கன விளங்க இல்ல. அது வேலைக்கு தரையா அப்படி போட்டது. இவட்டி அப்பாவுக்கு வேலை பதிஞ்சு அப்பா வீட்டை வாங்கிட்டாரு இருந்து. அது மட்டும் இல்ல அவன் நீங்க விளங்கி கூட இருக்கீங்க. இல்ல அப்படித்தான் கேளுங்க. அப்படித்தான் வேலை ஆபீஸ்ல வேலை போட்டது. வேலை போட்டு மோகேஜ் அரேஞ்ச் பண்ணி அதான் சொல்றேன். அதோட எந்த அவுட்ஸ்டாண்டிங் மோகேஜ் இருந்ததல்ல, அந்த அவுட்ஸ்டாண்டிங் மோகேஜை இவன் டிபாசிட்டா காட்டினவன் என்ற சித்தப்பன். சரியோ? அவரு காசை கொடுத்து நான் சொல்றேன் விளங்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு வேறே இல்லையா கொஞ்சம்? ஒரு சல்லி இல்ல. அப்ப வீடு பேரட்ட கிடக்கு. அது அவன் சாக முதல் 2009 செத்தவன். சாகரத்துக்கு முதல் வருஷம் என்ற தம்பியின் பேருக்கு எழுதி போட்டு அவன் போயிட்டான். ஏன் தெரியாதப்பா. இவருடைய சண்டை பிடிச்சிட்டாரு. ரெண்டையும் கேப் வந்தோடனே அவர் அந்த தம்பி அந்த முறையில அவருக்கு சித்தப்பா பேர்ல வெளியே போட்டு கடைசியில அவர்தான் வச்சு பாத்துருப்பாரு. அப்படி அந்த ரீதியில அந்த பட்டா எழுதுக்குள்ள எனக்கு பின்னர் யாருக்கு அந்த சொத்து போகின்ற ரீதியில இந்த சித்தப்பா வெளியே போட்டு என்னோட சொந்த தம்பிக்கு உங்களோட தம்பிக்கு உங்களோட அப்பட தம்பிக்கா தம்பி அவன் இப்ப ஓஹோண்டு ஒரு கடை பெரிய வீடு எல்லாம் வாங்கி அவர் உண்டு. மற்றவளொருத்தி முழுசுல வீடு வாங்கி வச்சிருக்கிறாள் ஒருத்தி எந்த காத்துல. அப்படி கணவர் நல்லா இருக்கணும். நான் தான் இங்க எந்த வீடுகளை நான் இங்க பிஸ்னஸ் நடத்திக்க ரீமோகேஜ் பண்ணிக்கு பிஸ்னஸ்கள் தொடங்கி அதுகளெல்லாம் நாசமா போக இப்ப இன்ட்ரெஸ்ட் ஓன்லியில எந்த வீட்டுக்கு பே பண்ணி கொண்டிருக்கிறேன். எக்கச்சக்கமா இப்ப விளங்குச்சா?
அது புலதானே உங்களோட சாகுற நேரம் இருந்தாலும் சரி உங்களுக்கு சரி எழுதி இப்படியா தந்துருப்போம். நான் உங்களோட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். ஓ இப்ப நீங்க உங்களோட அப்பட தம்பியே கோவிக்கிறீங்க, ஏன் உங்களோட தம்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல? எல்லாம் ஊத்த கூட்டமாப்பா. அது ஜெகன் தெரியும் தானே, அது சொத்து சொத்தண்டு பாக வரைக்கும் பிரிவினை வந்து எல்லாம் அதெல்லாம் அப்படித்தான் விடுங்க. அண்ணன் தம்பி ஆனா எல்லாம் இவளுக்கு சொத்துக்கு தான் வரும். ஓகே ஓகே சொல்லுங்க. இவளத்துக்கு இந்த தம்பி என்று இருக்குது. அத நான் தான் ஊர்ல இருந்து என்ன இங்க போய் ஜெர்மனி போய் அப்புறம் ஜெர்மனில இருந்து இத்தாலிக்கு போய் அங்க அங்க இருந்து ஊர்ல இருந்து வெளிக்கிட்டு இத்தாலிக்கு போய் பிரான்ஸுக்கு வர மட்டும் நான் தான் சிலவதுக்கு எல்லாம் பாக்கெட் மணி. நான் காசு அனுப்புறேன். அது போய் மைக்கேல் ஜாக்சன் கன்சர்ட்டுக்கு போகுது. முதல் ரோல் இருந்து பார்க்க என்னோட காசு எடுத்து அப்படி வந்து பிரான்ஸ்ல அந்த கூட்டியறைக்க என்ன பிடிச்சு கொடுத்தவன் இவர் தான் என்ன கூட்டி வந்தவர். 25,000 பவுண்ட் செலவழித்து நான் மெய்ஸ்டோன் கிரவுன் போட்டு விளங்குச்சோ. இப்படி எல்லாம் செய்து அந்த அந்த ஓநாய் நாய் என்று சொல்ற ஓநாய் கூட்டங்கள் எல்லாம் 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 நாளைக்கு வீடு தேடி வர போறாங்க, சண்டைக்கு விடுங்க. இல்ல சண்டை இது என்ன எத்தனையா பாத்துட்டேன். இல்ல என்ன நல்லா இருக்கிறாங்க. அதுதான் என்ன 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 கர்மா அதுக்கு பார்த்து கொள்ளும். இதெல்லாம் ரவி சைஸ். எவன் அநியாயம் அவன் தான் நல்லா இருக்கும். அப்படி சொல்லாதீங்க, முன்னுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்காங்களா? நடக்கிறது எல்லாருக்கும் சரியா நடக்கும், விடுங்க. சில பேருக்கு நல்லா இருக்கும், சில பேருக்கு முன்னுக்கு காட்டும், சில பேருக்கு கொஞ்சம் போக போகத்தான் தெரியும். அவ எந்த இடத்துல இருக்கணும் புலியாண்டி அண்ணா? விளங்கல. அவ எங்க இருக்கணும் இப்ப? அவர் கடை வச்சிருக்கிறார் பிரம்பிளியில தம்பி என்றவர். எங்க? எல்லாரும் பெம்பிளி தானேப்பா. அப்பா இந்த பெம்பிளின்றது அநியாயங்களுக்கு ஜெகன் பிரம்பிளி. அனலியில அவருக்கு வீடு, பிரம்லியில கடை, அங்கால முழுசுல அவருக்கு வீடு. எந்த வீடு அது? எந்த காசு வாழ்ந்த வீடு. எங்க இருக்குது வீடு? எங்க கூட தங்கச்சிக்கு வீடு? அவன் செல்வன், திரியபாட செல்வன். ஓ திரியபாட செல்வன். ஓ அந்த அவ இருக்கிறது என்ற வீடு. அங்க வாங்கினது எந்த காசு. ஆரா சூரியபாட செல்வம் முடிச்சது ஆரா? உங்களோட தங்கச்சியா? ஓ அந்த பேர் தான் எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியும், வீடும் தெரியும், ஆளும் தெரியும், எல்லாம் தெரியும். தெரிஞ்சு நல்லா ஊர்லயும் சொத்துக்களோ புளியாலியாது. ஊர் சொத்தை வச்சு நாக்க வலிக்கிறதா? அதுதானே இது எல்லாமே நான் இழந்தது. சரியா? 5 மில்லியன் பவுண்ட்ஸ் என்னடா இது. இந்த ப்ராப்பர்ட்டி மிச்ச ப்ராப்பர்ட்டிகள் எல்லாம் கிடக்கு அப்படியே போச்சு. வித்துட்டது என்ற அப்பன். எனவே இன்றைய கணக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா காசு 200 கோடி. அப்ப செல்வன் முடிச்சதும் கூட பிறந்த தங்கச்சியா? இது என்ன நீங்க இப்ப பேர் என்ன சொல்லி விக்க போறீங்களாக்கா? எனக்கு தெரியும், அதுதான் கேக்குறேன். எல்லாருமே கேட்கணும் இந்த கதையை பேரு. இல்ல நான் பேரை சொல்றேன்ப்பா. அதுக்கு என்ன பிரச்சனை இல்ல. அவளோட பேரு துறையப்பான்ற பழைய பண்டத்தரிப்புல அவர் இருந்த துறையப்பா. இல்ல துறையப்பா விளையாட்டு அது இல்ல அது வேற.
இது பண்ட தரிப்பில இருந்த துறையப்பா துறைப்பா ஸ்டேடியம் வந்து இந்த கோட்டை கிட்ட அது வேற அது வேற அது வேற அதுக்கு இது பண்டத்தரிப்பு துறையப்பா அவற்ற மகன் ரவியும் பிரான்ஸ்லானே புலியாண்டியதாசன் செத்து போனது. அப்ப இந்த பழக்கம் தானே இப்ப அர்ஜுனா டாக்டருக்கும் அவரு சொத்தி இருக்காரு. இதுல என்ன பிரச்சனைண்டா நீங்க சொல்ற அந்த ஆளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமாக்கா? அவர் கல்யாணம் கட்டி வந்தாள் தானே. செல்வன் சொல்றாள் கல்யாணம் கட்டி வந்தாள் தானே. இப்ப செல்வனட்டு சொல்லினா கல்யாணம் கட்டினான்னு சொன்னா சரியா? இப்ப ஒரு பிரச்சனை சொன்னா அவனும் சேர்ந்து வச்சாதான் எனக்கு விரவம் தெரியுமா? அது இப்ப அது அவனுக்கும் பங்கு இருக்கு, எல்லாருக்கும் பங்கு இருக்கு. ஏனென்றால் அவரும் அதை அனுபவிக்கிறார். என்ன அப்ப உங்களுக்கு இந்த முழு ஹவுஸ்ல இருக்கிற வீடு உங்களோட சொத்தோ? எந்த காசுல வாங்கினது விளங்குச்சா? இப்படியே பங்கு நாளைக்கு கோல போட்டு கேளுங்கக்கா. நாளைக்கு ஐயோ சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு தெரியும் பேசாம மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ். ஓகே தேங்க்ஸா. ஏன் மன்னிப்பு? இல்ல அவ்வளவு கேட்டதுக்கு நான் குறுக்க கேள்வி கேட்டபடியா எனக்கு மன்னிச்சு கொடுங்க. ஐயோ நான் நல்ல சந்தோஷம் தான். ஏனண்டா விழிப்புணர்வு உண்டாக்க வேணும் என்றது இந்த கனநாள் ஆசை. நீங்க நடியிலும் பேசுற நீங்கள். அப்ப நான் நினைக்கிறேன் நான் ஏதோ ஒரு இதுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நீங்க நடியிலும் பேசுவீங்க. ஸ்கூல்ல வந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் என்னடா, எனக்கு மண்டையில படிப்பு வராது. இவன் அப்ப சேர்த்து விட்டுட்டா. நான் அந்த ரீதியா தான் இவர் நான் நினைச்சேன். இல்ல இல்ல இவர் அந்த சொத்து பிரச்சனைய பத்தி நடியில அந்த வாய் எடுப்பாரு. அதை பத்தி தெரியும். இதொரு படிப்பினை தான் எல்லாரும் உணர வேணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு விஷயம் சிம்பிள் சரியா? 2023 பிப்ரவரியில ஐம் சாரி, நான் எனக்கு தாய்மார தெரியும். நான் அவியல் என்ன மகனாத்தான் பாக்குறவ எல்லாம் இருக்கு எனக்கு. எல்லாரோடையும் பழகிறேன், எல்லாரோடையும் நல்ல இது இருக்குது எனக்கு சரியா? எத்தனையோ தாய்மார் எல்லாம் நான் காவி இருக்கிறேன். என்ன இதுக்கும் என்ன செமிட்ரிக்கும் கிரமட்டோரியத்திலே நான் காவி இருக்கிறேன் எத்தனையோ தாய்மார். ஏன்னா அது இந்த விருப்பம், நான் காவ வேணுமெண்டு. ஆனால் 2023 பிப்ரவரியில எந்த அவள் கிடந்தவள் என்ன பார்க்கணும்னா போகல. ஏனென்றால் தாய் தகப்பன இருக்க எனக்கு தாய் தகப்பன இருக்க தகுதியற்றதுகள் சரியா? நான் போகவும் இல்லை பார்க்கவும் இல்லை. அந்த ஈம சடங்குல கூட நான் பங்கு பெற்றல. அப்ப நீங்களா மூத்த பிள்ளை? நான் 2வது, அவன் மூத்தவன் கிழவன். ஒன்றுமே செய்ய மாட்டான். விளங்குச்சா? எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 67. உங்களோட தம்பிக்கு அதுக்கு அம்மா இப்ப செத்துன்னா அம்மாக்கு அவனுக்கு வயசு இப்ப ஒரு 58 அப்படி இருக்குமுன்னு. அப்ப கூட அம்மா சாவைக்கு எவ்வளவு எத்தனை வயசுனா? ஐயோ என்ன உண்மையில உண்மையில தெரியாது. என்ன கவலைப்படுறேன். இங்க ஒரு இப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு பிள்ளைய சொத்தை பறிச்சு இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கறது. பாருங்க, கூட அப்பா ஒரு படிச்ச மனுஷன். இப்படி பிள்ளையான வழியில செய்யக்கூடாது. ஒரு பிள்ளைய சொத்தை பறிச்சு. ஆனா அதான் இப்ப கணவர் என்னோட எதிர்த்துனா ரொம்ப இப்படி நடந்ததோ எனக்கு கன ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அதை பற்றி டோன் போறது தம்பி. எல்லாம் எப்ப நான் விழுந்துட்டேன்னு சொன்னா அப்படியே கட 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 கடன்னு ஓடினாங்க. விளங்குச்சா? அதுதான் சில பேர் சொல்லினா புளியாண்டி நம்பர் தாங்கோ, நான் வீட்டை வர வேண்டாம், ஒரு தரம் வர வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வருந்துட்டேன். நீ பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க.
ஓ பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அடுத்தவங்களோட மனசு அதனால நான் சொல்றேன். ஐயோ அதோட அதுதான் இதை கேளுங்க. இப்ப நான் இந்த பக்கமே தலை வைக்கிறதுல முதுக்க நான் வர இந்த என்ன இலங்கை அரசியலோ இலங்கையை பற்றியோ ஓட்டுமை யோசிக்கிறோம், தமிழரை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. ஆனா இந்த கலசரை வந்து என்ற மனசை மாத்தினது இந்த கலசரை இல்ல இல்ல தமிழ் பாக்ஸ் இல்ல, அங்க ஒரு கலசரை அர்ச்சனா அவனுங்க உங்களோட மனசை நல்ல வழிக்கு கொண்டு போனோம். அவன் நல்ல வழிக்கு உங்களை கொண்டு போனோம் அர்ஜுனா. இல்ல இல்ல பார்த்தா ஏதோ எங்கடா சனத்துக்கு அவன் தூத்தன விடுங்க. இப்ப நீங்க இப்ப எங்க நிக்கிறீங்க? இப்ப இருக்கிற நிலைமை சொல்லுங்க. எங்க நிக்கிறோம்? இப்போ உள்ள நிலைமைங்க எங்க நிக்கிறீங்க? இல்ல பழைய நிலைமையில கொஞ்சம் பரவாயில்ல. பழைய அதான் அந்த லூத்த விடுங்க, அதை விட்டு போட்டு இப்ப ஓகே பழத்தை விட்டுருங்க. இல்ல இல்ல அதான் இத தமிழ் பாக்ஸ் நான் இப்ப கதைச்சதுகளை போடுமென்று நினைக்கிறேன் யூடியூப்ல. போடுங்க. போடுங்க பிளீஸ். ஏனண்டா ஒரு மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் தெரியாம இருக்கு. உங்களோட கால நில்லுங்க, கால நில்லுங்க. அப்பன் சொல்றான், அத்தா சொல்றான், அதுன்னு சொல்லி அவைய கேட்டுறான் என்ன புற சொல்லி பெத்ததாவே சரியா. ஆனா எங்க ஒரு பாவி அம்புறானோ அவனை பிடிச்சு எல்லாம் அவன் தலையில கொட்டுறோம். அது எங்கட தமிழற்ற பழக்கம் இருக்குது. அப்படி எத்தனை இது காசு, இது காசு சரியா. எத்தனை தெரியுமா வாழ்க்கையில நீங்க நிக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல அது புளியானியா நோமலா இந்த விடயங்கள் எல்லார் இடத்திலையும் வீட்டுக்கு வீடு வாசல்படி வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களுக்கும் ஊர்ல இருக்கிற ஆக்களுக்குள்ளேயும் சகோதரங்களுக்குள்ள தொடர்புகள் இல்லாம போற என்னன்னா இந்த சொத்து பிரச்சனை, பாவ பிரச்சனை, இந்த காசு அனுப்புற அந்த பிரச்சனைகளால நிறைய புலங்கள் இருக்குதான். சில கட்சி நம்ம கட்சி ஒரு நீங்கள் சொல்ற சொத்து பிரச்சனை என்னன்னா பாரம்பரியமா வாரது அது விளங்கச்சோ. அது சரியோ, இது எந்த உழைப்பு, இது அது சரி. உங்களை உழைப்ப பறிச்சு கொடுத்த பிள்ளைதான் எந்த உழைப்பு. நான் இதற்கு சிலவழிச்சதற்கு 5 சனத்தை 85ல ஒவ்வொருத்தருக்கும் 15,000 சிலவழிச்சு 5 சனங்களை இறக்கி விட்டுறானுங்க. அதுக்கு முதல் என்ன இந்த இந்தியன் ஆர்மி அது இதெல்லாம் பிரச்சனைகள் நடக்க 85ல சாரி நான் அவை இறக்கினது 88க்கும் 89க்கும் இடையில சரியா. முன்ன வந்த இந்தியன் ஆர்மி அங்க பிரச்சனை கொடுக்குதுன்றோன்னு அவைகளை கொழும்புக்கு அனுப்பி பிறகு நிகம்புக்கு அனுப்பி பிறகு இந்தியால எல்லாம் வச்சு நான் தான் பார்த்தது இங்க கூப்பிட்டு வச்சு வழக்குகள் அது இதுன்னு சொல்லி நான் தான் எல்லாம் செய்தது. இவ்வளவுக்கும் நான் இவ்வியலாங்க நீங்க சந்தோஷமா இருங்கோண்டு நான் சொல்லி போட்டு நான் இந்த அவள வந்து வேல்ஃபில் இருக்கிறேன். சூரிய வம்சம் வளர்ந்தான் படமா இது பெரியது. ஆனா இதை பற்றி ஒரு படம் எடுத்து போடாத எந்த இது இல்லாம அது குருத்து எனக்கு கவலைப்படாதீங்க. ஒன்று நாங்க கொண்டு வந்ததும் இல்ல, கொண்டு போக போறதில்ல. அவைகளும் கொண்டு போற நேரம் வறுமையா தான் போறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன சொல்லுங்க நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன். நீங்கள் இந்த வயசு மட்டும் நாங்க வாழுறதே கடவுள் தந்த பெரிய கிஃப்ட் நினைச்சு கொள்ளுங்க. நோய் பணி இல்லாம நாங்க இப்படி வாழுறது, இப்படி நாங்க இப்படி சந்தோஷமா கதைக்கிறது, இது எல்லாம் கடவுள் தந்த கிஃப்ட் எங்களுக்கு. நாங்க போற நேரம் வறுமையா தான் போவோம். உடுப்பு மட்டும்தான்
இல்ல இல்ல காய்ச்ச முடியுங்க. ஆனபடியா நீங்க இதை ஒட்டி கவலைப்படாதீங்க. நீங்கள் அதை விட்டு போனது எங்களுக்கு கிடைக்கின்றது கிடைக்கும் என்று கடவுள்ற இது இருந்தா அது கிடைக்கும், கிடைக்காது என்று கடவுள் விரும்பினாருன்றா அது கிடைக்காது கடைசி தெரியும். நீங்க சகோதரத்துக்கு தானே உங்களோட அம்மா அப்பாவை நம்பி தானே கொடுத்த நீங்க. ஒன்று சொல்றேன் சரியா, 2008 அந்த பரதேசி என்ன எனக்கு தகப்பனா இருக்க தகுதி இல்லாதவன் அங்க ஊர்ல ஒரு அநாத இல்லத்துக்கு அதை எழுதிருந்தா அவ்வாறு சந்தோஷப்பட்டு இருப்பேன் தெரியுமா. இதான் அதான் நான் நினைக்கிறேன். சரி விடுங்கோ, அவர் அப்படி செய்து போட்டார் விடுங்கோ. நீங்க செத்த பிறகு நாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு வகையில எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க. இல்லக்கா என்ன அவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ளணும். இல்ல சரி நடந்து முடிஞ்சது. அதுதான் செத்த பிறகு என்னமோ எங்களை பெத்து வளர்த்து உங்களை இந்த அளவு மட்டும் வளர்த்து அப்படி சொல்லக்கூடாது. என்ன அது சரி, ஏதோ ஒரு வயசு மட்டும் உங்களை படிப்பிச்சவே தானே. ஐயா உண்டு அம்மா ஒரு விஷயம் சரியா, இது நான் சொல்றது எந்த பாட் எனக்கு நடந்த பாட் சரியா. ஆனா பிறகுதான் நான் தெரிய வந்தது உண்மையான முகங்கள் பிறகு. நான் என்னடா இப்படி இருக்குன்னு ஒரு உயரத்துல வச்சிருந்த ஒரு ஆளை பிறகுதான் நான் அறிஞ்சு கொண்டது. ஆனா அது ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த வண்டவாளங்கள் முன்னம் சரியா, அப்படி நான் கணக்கு அறிஞ்சு கொண்டேன். இல்ல ஒரு படிக்காத ஒரு பாமர தகப்பன் அதை செய்திருந்தா ஓகே என்று மன்னிக்கலாம் தான். ஆனா அவர் ஒரு படிச்ச ஒரு மாஸ்டரா இருந்து அப்படி செய்தது பிள்ளைதான். இருந்தாலும் மன்னிங்க, நீங்க செத்த பிறகு நீங்க பேசுங்க. மற்றது அவன் இவனை போல இப்ப இவன் சொல்றான்ல நான் படிச்சனான் நான் தான் ஒரு படிச்சனான். அது உங்களோட அப்பா தப்பு செய்திருந்தா உங்களுடைய அம்மாவை கோயிக்கிறீங்கன்னா விளங்க இல்ல. ஏன் அவன் அந்த எழுதினது இருக்குல்ல அதுல இவ எல்லாம் சேர்ந்துதானே செய்தது. எனக்கு தெரியும். இல்ல உங்களோட அம்மாவுக்கு இது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? ஓ அப்படிதான். ஓகே அது தெரியுமாட்டு புறாதான் தெரியும். எனக்கு ஒன்றுமே சொல்லலையப்பா. இப்ப ஓகே எல்லாத்தையும் விடுங்க. ஓகே அவனுக்கு தான் எழுத போறோம்னு சொன்னா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு இல்லையோ. நீங்க சொல்ற கதையை பார்த்தாவே எனக்கு இந்த சூரியவம்சம் படம் ஞாபகம் வருது. தகடு என்ன சொல்ல நீங்க சொல்லுங்க தகடு. அதான் தகடு நீங்க இருக்கா தங்கண்ண கேட்டீங்க கழிவட்டு தகடு சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சங்கரனோட கேள்வி கேட்கல. நான் சங்கரன் தானே கிட்ட நீங்க வந்து நாங்க ஊர்ல இருந்து இங்க வந்து பார்த்தா ஐயா என்ன சொல்லுவாங்க, அந்த காசு 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 சொத்து சொத்து சொந்த ஓடுறாங்க சரிதானே. கொட்டி சொத்து ஜெயிக்கிறாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, வாரவங்களுக்கு சம்பளத்தை கூட்டுறது அதுல பிரச்சனை எல்லா பிரச்சனை கொடுத்தா ஐயா நீங்க அவன் லைஃப் உண்மையா இங்க இல்ல சரிதானே. கேட்கிறாங்க லைஃப் வந்து ஒரு 90-70% முடிஞ்சு சரி. மிக்க 30% பார்த்தால் பிள்ளைகள் இருக்காங்க தானே. பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தா பிள்ளைகள் இவங்கள 90% மதிக்கிறதும் இல்லை சரியா, மதிக்கிறதும் இல்லை சரிதானே. இதேலும் பாஞ்சு காசுன்னு சேர்த்து விளைஞ்சு சொல்லி எல்லாம் செய்து அதுகள் திரும்பியும் பார்க்கிறேன். அதுகளுக்கு அனுபவிக்க பொருளும் தெரியாது. தெரியாம வந்துட்டு இதே வந்து ஊர்லயும் இருக்காங்க நாட்கள். சொல்லுங்க. I'm sorry, one second before நான் மறக்காம சொல்லுங்க. தாயகம் நீங்கள் கதை நான் இவ்வளவு பேரும் இந்த கதையை கேட்கிறீர்கள். சொல்லுங்க. இப்ப என்ன பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? மண்டகலண்டைய சொன்னீங்களா? அக்கா கொஞ்சம்
நீங்க நான் முதல் உங்கள்ட்ட கேள்வி வைக்க நான் உங்களோட அபிப்பிராயம் வந்து குறைஞ்சிருந்து இப்ப நான் உங்களை எங்கேயோ வச்சிருக்கேன். இது இப்ப தாயகத்துக்கு இது தெரியும் சரியா? சொந்தக்காராங்க இப்ப நீங்கள் என்ன இப்படி யாமன்ற ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னு சொன்னா அத முதல் சொல்ல போறா அது மண்ட கலண்ட கேஸ் என்றுதான் சொல்லுவினா அது அப்படி இல்ல இல்ல நான் உங்களோட இடத்துல நான் இருந்தாலும் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு தான் இருப்பேன், அது உண்மை. என்ன செய்யறேன் நம்பி தாய் தப்பனே ஏமாந்து போனீங்க. நான் இப்ப சொல்றேன் உங்களை இருப்பாங்க. இங்க தாயமகா இவர் சொல்ற துரையப்பா மாசன் சொல்றது அந்த பண்டைய சந்திலே அவையில அந்த துரையப்பா அந்த டைப்பிங் எல்லாம் பழக்கின தம்பி. கதைக்க விடுங்க. தகடு பண்டத்தரப்பு சந்தியால பிராம்பத்த ரோட்டால போற வழியில அந்த 3 வீடு ஒரு காணிக்குள்ள இருக்கு, தெரியும்? ஞாபகம் இருக்கா? பண்டத்தரப்பு சந்தியால சண்டிலிப்பார் ரோட் பிராம்பத்தைக்கு போற ரோட். அதுல ஒரு காணிக்குள்ள 3 வீடு இருக்குது. மூத்த மகள் நல்ல அவட்ட பிள்ளைகள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா வெள்ளக்கார பிள்ளைகள் மாதிரி. சித்திரா, புஷ்பா, சித்திரா சைனீஸ் தெரியுமா? இன்னொரு புள்ள அவவும் பிரான்ஸ்ல இருக்கிறா. இன்னொரு பொம்பளை புள்ள குஞ்சு. அதுக்கு பிறகு ஒரு மகன் இருந்தார், அவர் இப்ப மோசம் போயிட்டார். மூத்த மகன் சந்திரன் போயிட்டானா? சந்திரன். ரவியும் செத்து போயிட்டு செல்வம் மட்டும்தான் இருக்குது. ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு குடும்பத்தை இப்படி விற்க வேண்டாம். ஏன்னாண்டா இது வந்து ஏமாத்தின குடும்பம். அது நாங்க விற்க இல்ல, அவங்களோட குடும்பம் நல்ல, அதுங்க பெரிய படிச்ச குடும்பம். ஒரு காணிக்குள்ள பெரிய 3 வீடு. இல்ல நான் சொல்றேன், நீங்க இப்படி பேர் சொல்லியே இப்ப ஜனத்தை பொறுத்த மட்டும் ஏமாத்து குடும்பம் மண்டில வந்துடும். இல்ல அவங்கள அப்படி இல்ல. சொல்ற புளியாண்டி என்ன சொல்றது ஏமாத்து தானே. அவையில ஏமாத்த இல்ல, அவை ஏமாத்தினான்னு சொல்றேன். அப்படித்தான் சொல்றேன். இவங்க சம்பந்தம் முடிச்சதான் சொல்றான். என்னாட்டம் மகனைத்தான் என்ற தங்கச்சி முடிச்சான்னு சொல்லுறாரே ஒழிய அதுங்கெல்லாம் செத்துட்டாங்க, தெரியுமா? அதுகளெல்லாம் செத்து போயிட்டு. புஷ்பாவும் மோசம் போயிட்டா, காய்ச்சல் வந்து. புலியாண்டி அண்ணா, உங்களோட கருத்துல அந்த உங்களோட தங்கச்சின்ற புருஷன் நல்லவரா கெட்டவரா? அது சொல்லிட்டு அவன் நல்லவன், அவன் நல்லவன். இந்த சனியனோட சேர்ந்து நான் பாத்தீங்களா? ஐயோ முடியல. ஏனென்றா அதுகள் நல்ல சனங்கள். அதுகள் அவங்க நல்லவங்க. எனக்கு துரையப்பா டீச்சர், எனக்கு தாய். அது சரியான நல்ல தேவ பக்தியான குடும்பம். அதான் கேட்டேன். அப்புறம் என்னடா கருத்தை கதைக்கிறீங்க, தப்பா போயிடக்கூடாது. ஐயோ நல்ல அவங்க அருமையான சனங்கள். எனக்கு துரையப்பா டீச்சர் இந்த தாக்கி பயப்பட மாட்டேன். ஆனா அவாக்கு பயம் தான். டீச்சர், அவ டீச்சர். அதுக்காக வேண்டிய இல்ல, அவ என்னோட மகன் மாதிரி தான் பழகுறவா. இப்ப மச்சான் விரும்பி திரும்பி தந்தாதான் டீச்சர்ண்டா மகன் மாதிரி தான் பழகணும். இது எந்த அந்த இதுல பிடிச்செடுத்ததுல உண்டு. அவர் பிராம்லி கொமன்ல கடை வச்சிருக்கிறார். பிராம்லி கொமன். நான் பிராம்லியில தான் வந்த புதுசா படிச்சினான். அங்க டெக்னிக்கல் காலேஜ்ல பிராம்லி காமன் பக்கத்துல தான் அந்த டெக்னிக்கல் காலேஜ். நான் அந்த பக்கமே போறோம் இல்லை. இப்ப ஏடா போனண்டா இதா செய்துடுவேன். நான் இப்ப பிள்ளையோட கண்ட்ரோலுக்கு இருக்கிறேன். சரி, அதெல்லாம் சரியோ. இப்ப ஒரு ஆள் புதுதுல வந்து டேக்கு ஏறி நிக்கிறார். யாருன்னு தெரியல, கதைக்கவும் இல்ல. இல்ல அவருக்கு பக்கத்துல இந்த கதையோட சம்பந்தப்பட்ட வந்துச்சுன்னா ஏறிச்சுன்னா கதைக்கணுமே இல்ல. சிவன் கதைக்கலாம் தாராளமா. ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரும் சொல்லுங்க சுவேன். ஆனா
தமிழ் ஜெகன், ஓம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. ப்ளீஸ் இதை அழிக்காமல் போடுங்க. ஓ கண்டிப்பா கண்டிப்பா நானே அழிக்கிறேன். நீங்களே இல்ல, நான் உங்களுக்காண்டி தான் அழிப்பேன். நீங்க அழிக்க வேண்டாம் எனக்கு என்ன படிக்க வேண்டாம் தம்பி. இது என்ன பூவோட சேர்ந்த நாரும் மணக்குமா உண்டு? என்னப்பா பூவோட சேர்ந்த நாரும் மணக்குமா? யாரலின இங்க கீழே ஒரு ஆள் வந்து. அவர் எங்கடைய ஆள்கிட்ட மீனிங் என்னண்டா, அவர் நல்லவர், ஆனா இவற்ற தங்கச்சியோட சேர்ந்து உண்மையாவே செல்வன் நல்ல உள்ள, உண்மையாவே செல்வன் நல்ல உள்ள. அதான் பூவோட சேர்ந்து நேரம் மணக்கும். ஐயோ, அவன் நான் தான் அவனை பள்ளிக்குள்ள கொண்டு போறது சைக்கிள்ல. சைக்கிள்ல ஒன்றே நைஸா கூட வீட்டுக்கு மடக்கி இந்த மோட்டர் ட்ரைனிங் கடை வச்சிருந்த, மோட்டர் வைண்டிங் கடை வச்சிருந்தது தானே செல்வம். ஐயோ, அந்த குடும்பத்தை விடுங்க, இதுக்கா கொண்டுறாதேங்க. அதுகள் நல்ல குடும்பம். நல்ல குடும்பம் என்றாலும் இப்ப கதைக்கிற கதை நல்ல கதை. புஷ்பாக்காவும் மோசம் போயிட்டா, பாவம். அது இந்த காய்ச்சல் என்ன மூலக்காய்ச்சல். ஓ, புஷ்பாக்கா சரியான யங்கா இருந்த ஒரு புள்ள இருந்தது, பாவம். தெரியுமா, அவ பஸ்ஸால இறங்கி வீடு போக மட்டும் பின்னால முன்னால ஓடுத்திருக்குவாங்க. ஆமா ஆமா. ஓ, உங்களோட அம்மாவா அப்பா முதல்ல மோசம் பண்ணது? முதல்ல அப்பா அப்புறம் அம்மா. ஓ அப்பா ஓகே. அப்பா போன அப்புறம் உங்களோட அம்மா எப்படி உங்களோட நடந்து கொண்டவங்க? அவர் போன்லயே பாக்க அம்மா. ஓ, அது வருஷத்துல எல்லாம் குழம்பிட்டுது. அதெல்லாம் கேட்கிறேன். இல்ல அது சுத்தமாத்த தெரிய வந்த எப்படி உங்களோட அம்மா கூட காட்டி கொடுத்துருப்பாவே நான் இந்த சம்பவத்தை? இல்லங்கல எப்படி அந்த சுத்தமாத்த வந்து உங்களோட அம்மா காட்டி கொடுத்துருப்பாவே? ஐயோ, அவளும் தானே சேர்ந்து செய்ததாப்பா. அம்மா தான், அம்மாவோட தொடர்பு இல்லடாப்பா. அவர் அம்மா அப்பா சேர்த்தவர அம்மாவோடய தொடர்பு இல்லை. வேற அம்மா பார்க்க போல இல்ல சங்கரண்ணா, தாயும் சேர்ந்து முதல்ல இருந்தே சொல்றாரு. அதைத்தான் சொல்லணும். இவர் பிறகு அம்மா வருத்தமா இருக்கக்குள்ள கூட பாக்கலையா, பிறகு சாவுக்கும் போகலையாமே. அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறோம். இவரை சொல்றோம், நிறைய நடக்குது இப்படி. இவர் வந்து பாத்தீங்கன்னா சரியா மனம் முடங்கிருக்காரு அந்த டைம். ஓ, உண்மை. பார்க்க போயில கதைக்கிறது எல்லாம் யார் ஜாத்தியோ சொத்துக்களை யார் யாரோ எடுத்ததை பற்றி தான் கதைக்கிறீங்க. எந்த உழைப்ப களவெடுத்த புலியாண்டி என்ன புலியாண்டி தாஸ் மாதிரி தானாம் ரமணன், எங்கட மாறன் தானும் அப்படித்தானா? ஐயோ, இப்படி சொல்ல போனா நாங்களும் அந்த லிஸ்ட்ல நிறைய பேர். ஐயோ, விடுங்கப்பா. புலந்தியா சொல்றது அவ்வளவு உண்மை என்னன்னுட்டா, சாதாரணமா சொல்ல போனா அந்த முட்டை விட்ட கோழிக்கு தான் இன்னும் சரி பண்ண மாதிரி அவர் எல்லாத்தையும் அப்படி அனுபவிச்சு. என்ன போல முட்டாள ஒருத்தரும் இருக்காதேங்க. உண்மைதான். நாங்க இருந்துட்டோமே. அதோட ஒரு அலுவல் செய்ய ஒரு 4-5 பேரை பக்கத்துல வச்சு சாட்சியா வச்சு செய்யுங்க. நானே ஏதோ என்ன அது அவன் எல்லாம் அந்த அந்த திருவள்ளர் நாய்க்கு தானே அடிக்க வேணும். அவனை ஃபாலோ பண்ணித்தான் எனக்கு இந்த இது இடது கால் கூடாது கதைகள். அது இதையும் நீங்க பின்பற்றி இருக்கணும். இதையும் பின்பற்றி பாயும் பயிரும் பேரு வேற. ஓ, கும்பவேல் சாமி, கும்பவேல் சாமி, விவேகண்ணா வந்திருக்கிறேன். மன்னிக்கணும் உங்களோட பர்சனல் லைஃப்ல இன்வால்வ் பண்றதுக்கு. எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கோ. என்னோட கோயிக்க கூடாது, கோயிக்க கூடாது. சரியான, ஏன்னா தெரியும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க தனியா வந்து ஒரு அந்நிய நாட்டில் லாங்குவேஜும் தெரியாது, வெதரும் பழக்கம் இல்லை, கஷ்டப்பட்டு எல்லாம் செய்து வந்தேக்க ஆக்கள் உங்களை ஏமாத்துற மாதிரி தான் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு.
நான் சொல்றத மன்னிக்க வேணும். ஏன்னா எனக்கும் நடந்திருக்குது, நான் கோவிக்கே இல்லை. ஆனால் நானும் சரியா கஷ்டப்பட்டனால சின்ன விஷயம் தான் நடந்தது. அதை என்னன்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு என்னண்டா நாங்கள் தகப்பந்த ஸ்ரீலங்காவில் ஊரில் என்ன மாதிரியண்டா அவ ஒரு சொன்னால் கையை வச்சுனா வேண்டா தாயமக்காட்ட கிழங்க என்ன மாதிரி அவ தகப்பன் வளர்த்தது 2 அது எல்லாரையும் கையை தூக்கினா எல்லாரும் கப்சி பண்ணி பின்னால கீழே நிற்பிடும். ஏன்னா தாயமக்கா சொன்ன கதை கேட்க பழைய ஒருக்கா எத்தனை மாதத்துக்கு தான் எனக்கு இப்போ நினைப்பு இருக்குது. நானும் அப்படித்தான் மனதான். இந்த கல்யாணமே எனக்கு பஞ்சாதி யாருன்னு தெரியாது. இதுதான் கட்டுவீர். நான் கேள்வி கேட்காத நீர் சொன்ன நீர் போய் 4 படிகளை கூட்டி சந்தி 2 பார்ப்பீர். இப்படித்தான் நான் கல்யாணம் வந்தேன். எனக்கு அப்பாவும் இல்லை, அம்மா இருந்த வசதிலங்கால இங்கே ஒத்தரொட்டி கொடுத்தது கல்யாணம் வைக்க சொல்லி இப்படிதான் நான் கல்யாணம் யோசிச்சு பாருங்க. நானும் கூட தான் வந்தேன். ஆனால் ஒரு தரம் இப்படி செய்யவே இல்லை. நாங்கள் வளர்ந்த விதம் ஸ்ரீலங்கால வித்தியாசம். நாங்கள் கோவைக்காதுங்க நான் சொல்றதுக்கு ஆனால் பிழைதான். நீங்கள் ஆத்திரம் எல்லாம் எனக்கு விளங்குது. என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன் என்னன்ட்டு. அவைக்கு பொம்பளை பிள்ளைத தலையை தூக்கி வச்சா ஆம்பளை பிள்ளைகளை எப்படி பார்க்க வேண்டாம் ப்ரொவைடர். அங்கே ஆம்பளை பிள்ளை அவனு கும்பிட்டு நேர்த்திகள்லாம் வைப்பிடும் ஆம்பளை பிள்ளை ரெக்கமெண்ட். ஏன்னா எனக்கு அப்பா தெரியாது. நான் 2 வயதில் அப்பா போயிட்டேன். 7 வயது தான் எங்களோட அம்மாண்ட மேரிட் லைஃப். 6 பிள்ளைகள், கடைசி பிள்ளை பிறக்கவும் இல்லை. அப்பாண்ட வசதாண்டு தான் பிறந்தார் கடைசி பிள்ளை இந்த தங்கச்சி. நான் என்ன சொல்ல படிக்க வேண்டாம் உங்களுக்கு. அங்கே உங்களுக்கு தான் நான் கதைக்கு வேணும், மெட்டாக்களுக்கு இல்லை. என்னோட கோவிக்க கூடாது. One second, please stay on the line. 1 second. அவர் வேற மட்டும் வேற யாரும் கதையுங்கோ. ஜெகன் சாரி நான் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அவரோட கதைக்கிறீங்களோ? இல்லை அவரோட எல்லாம் உங்களோட தளத்துல வந்து கதைக்கிறேன். எல்லாத்தையும் கேட்டுக்கணும் இருக்கிறேன். டாப்பெல்லாம் எல்லாம் தாயமாக்காக தெரியும். கேளுங்க. ஓகே, வந்துட்டேன். இருக்கிறீங்க தளத்துக்கு கணக்க ப்ராப்ளங்கள், கணக்க மனத்தாக்கங்கள், கணக்கு எங்களோட எல்லாம் ஒன்றும் இல்லையே. உங்களுடைய ஒன்று இல்லை, சூப்பராக ஒன்று இல்லை. அது ஆனால் சூட்டபிளான என்வரன்மெண்ட்டும் இருக்கே இல்லை. நல்லா போச்சுது உங்களோட விவசாயம், நல்லா போச்சு. கணக்கு மட்டும் திலீப் வந்த தான் மாறினது.